சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது? இப்ப சத்யா அதாவது மீனாவோட தம்பி சத்யா மிகப்பெரிய திருடன் அப்படிங்கிற உண்மைய நம்ம முத்து தெரிஞ்சுக்கிறாப்ல. ஸோ அத வெளிப்படுத்த முடியல. தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் இப்பொழுதைக்கு சொல்லியிருக்கிறாப்ல. எங்க இத வெளியில சொன்னோம்னா பிரச்சனை வந்துரும். இப்பதான் அவன் திருந்தி நல்லபடியா இருக்கிறான்னு அவங்க வீட்லலாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி போய் அட்வைஸ்லாம் பண்ணி பார்த்தாரு. ஆனால் அந்த சத்யா கேட்குறதா இல்லை. மறுபடியும் நான் இப்படி தான் பண்ணுவேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு திமிருத்தனத்தோட பேசுகிறாப்புல. ஆனால் மீனா கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா மாமா தான் குடிச்சுப்புட்டு என் கையை உடச்சிட்டாரு அப்படின்னு பொய்ய சொல்லி வச்சிட்றாப்புல. இதனால் மீனா முத்துவை தப்பாக நினைக்கிறாங்க. இங்கே முத்து வேலை செய்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே பார்த்தா வழக்கம் போல் நம்ம முத்து குடிச்சுப்புட்டு தான் இருக்கிறாப்புல. முத்து குடித்தது காரணமே வேற. ஸோ இப்போ எதுவுமே சொல்ல முடியலையே, இவன் திருந்த மாட்டேங்கிறானே அப்படிங்கிறதுனால முத்து குடிச்சுப்புட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட பெணாத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. அங்கே வர்ற மீனா அப்போ வேணும்னே முத்து தான் குடிச்சுப்புட்டு தன்னோட தம்பி கையை உடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி முத்துவை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வர்ற நம்ம முத்துவோட ஃப்ரெண்டு கண்டிப்பாக மீனா கிட்ட நடந்த உண்மை எல்லாமே சொல்லிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி சொன்னால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். சொல்லாமல் இழுக்கடிச்சு அதுக்கப்புறம் இன்னும் திருந்தாத சத்யா அதே வேலையில் ஈடுபட்டு போலீஸுக்கிட்ட மாட்டி ஃப்ரெண்டு காப்பாற்றுவான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல இல்லையா சத்யா. எனக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிக்க போகிறாப்புல. அதுக்கப்புறம் சத்யா மட்டும் போலீஸில் மாட்டிக்கிட்டு கேஸ் வாங்க போகிறாப்புல. அப்படி மூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.